ஆஸ்ட்ரோ டிவி அனுசுய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த 25 நாட்களும் சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சியை பார்ப்பதற்கு முன்னால சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுல தலைவன் இந்த சுக்கிரன், சகல கலைகளுக்கும் காரகன் சுக்கிரன், அனைத்து இன்பங்களுக்கும் வித்தானவன் சுக்கிரன், அன்புக்கும் ஆசைக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவன் சுக்கிரன், அதிர்ஷ்டத்துக்கு காரகன், சிற்றின்ப காரகன், ஆண்களுக்கு களத்திர காரகன் இந்த சுக்கிரன், பரணி பூரம் பூராடம் என்னும் 3 நட்சத்திரங்களுக்கு நாயகன் இந்த சுக்கிரன், அதே போல சகல சுபிட்சங்களையும் வாரி வழங்கும் மகாபலம் பெற்றவர் இந்த சுக்கிரன், ஆனந்தத்திற்கும் சௌபாக்கியத்திற்கும் பணத்திற்கும் காரகம் உள்ளவர் இந்த சுக்கிரன், வாகனக்காரகன் கட்டிடக்காரகன் இந்த சுக்கிர பகவான். அடுத்த சுக்கிர பகவான் பயிற்சினால கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரையும் ஒரு 25 நாட்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். கூடவே பார்த்தீங்கன்னா குரு பகவான், சூரியன், புதன் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதனால கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். கும்பராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக உள்ள சுக்கிர பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி நிலையில லாபாதிபதி குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். இந்த காலங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த காலங்களாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தது எல்லாமே சிறப்பாக நடந்தேறுங்க கும்பராசிக்காரர்களுக்கு. மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி காலம், அதாவது கிட்டத்தட்ட 2025 மார்ச் வரையும் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி இருக்கும். ஜென்மசனி காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அனுபவ பாடங்கள் கிடைச்சிருக்கும். அதாவது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்களுடைய உறவுக்காரர்கள், இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்ல கண்கூடாக உங்களுக்கு இந்த சனி பகவான் காட்டி கொடுத்துருப்பார். அதே போல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறையே மாறி இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி காலகட்டத்தில். அதாவது ஆளே அடையாளம் தெரியாமல் நிறைய பேர் மாறி இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கும். இந்த இன்னும் ஒரு வருடத்திற்கு, அதாவது 2025 மார்ச் வரையும் கும்பராசிக்காரர்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை வரும். அதாவது சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. இந்த சாப்பிட முடியல, செரிமானம் ஆகலை, இதுமாரி பிரச்சனைலாம் இருக்கும். உடம்பு அசதி, சோம்பல், எந்த ஒரு வேலையிலையும் நாட்டம் இல்லை, எங்கே போனாலும் தடை, எங்கே போனாலும் தாமதம், இதுமாரி கஷ்டங்கள் கொஞ்சம் ஜென்மசனி காலகட்டத்தில் இருக்குங்க. ஏன்னா 7.5 சனியில் இந்த ஜென்மசனி காலம்தான் ஒரு மோசமான காலம். அப்போ எதுலேயும் கொஞ்சம் விழிப்போடு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஒரு சிறப்பான காலம். இப்போ மே மாதம் 20ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரையும் கேந்திராதிபதி சுக்கிரன் கேந்திர ஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறார். கூட பார்த்தீங்கன்னா லாபாதிபதி இருக்கிறார். இதுதான் சிறப்புங்க. உங்களுக்கு லாபாதிபதி சம்பந்தப்படுவது 4ஆம் இட ஆதிபத்தியங்கள் பலம் பெறும். அதே போல் யோகாதிபதி புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதே காலகட்டத்தில் சூரியன், பிரகாச கிரகம் சூரியன் இருக்கிறார். அப்போ சுக்கிரன் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 4ஆம் இட ஆதிபத்தியங்கள் பலம் பெறும். 4ஆம் இடங்கிறது தாய், தாயாருக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். தாயார் வழி சொத்துக்கள் சேர்வதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலம் நல்ல ஒரு கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் 4ஆம் இடம் பலம் பெறுவது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும். மேலும் இந்த 4ஆம் இடம் பலம் பெறுவது லாபாதிபதி சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால புதுசாக இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, கார் வாங்கிறது, போர் போடுறது, இது போன்ற ஒரு சிறப்பான பலன்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் 4ஆம் இடம் பலம் பெறுவது. அப்போ 4ஆம் இடம் பலம் பெறுவது நீண்ட காலமாக கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம், எழுதப்படாத இடத்தெல்லாம் எழுதலாங்க. அதே போல் வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அமோகமான ஒரு லாபங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இந்த காலகட்டத்தில் விற்கும்.
அதே போல் ஒரு சிலருக்கு இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால புது வேலை கிடைக்கும். நல்ல நிறுவனத்தில் ஒரு சிலருக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தாய் வழி சொந்தங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு. அப்போ இந்த 4ஆம் இடம் பலம் பெறுவது முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்க முடியும், இடம் வாங்க முடியும், அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருங்க. சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் இருப்பது. அதே போல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறார். குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு தான். இதுக்கு முன்னால் 3ஆம் இடத்துல இருந்தார். 3ஆம் இடத்துல இருந்ததை விட 4ஆம் இடத்துல குரு பகவானுக்கு சிறப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டாதிபதி சுக்கிரனே அந்த இடத்துல ஒரு 25 நாட்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் குரு பகவானுக்கு பலம் கூடும். கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2ஆம் அதிபதி, மேலும் லாபாதிபதிங்க. அப்போ வாக்காதிபதி, தனாதிபதி, குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் கேந்திராதிபதியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். அப்போ குடும்ப விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும். பேச்சினால சில காரியங்களை சாதிக்க முடியும். வராத பணமெல்லாம் வந்து சேரும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். அப்போ உங்களுக்கு வாக்காதிபதி, குடும்பாதிபதி, தனாதிபதினு சொல்லக்கூடிய குரு கேந்திரத்தில் இருப்பது, கேந்திராதிபதியோடு இருப்பது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். அதே போல் லாபத்துக்குடையவன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ எதிரையும் ஒரு லாபம் உண்டு, வியாபாரத்தில் லாபம் உண்டு, தாய் வழி மூலம் லாபம் உண்டு, தாயாருக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ லாபத்துக்குடைய 4ஆம் இடத்துல இருக்கிறது உங்கள் பேரில் ஏதாவது சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் கொடுக்கும். அப்போ இந்த காலம் சிறப்பான காலங்க. கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது புதுசாக கார் வாங்கக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல் புதன் இருக்கிறார். புதன் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிங்க. புதன் பகவான் 5க்கும் 8க்கும் அதிபதி. ஒரு யோகாதிபதினு சொல்லக்கூடிய புதன் கேந்திரத்தில் இருக்கிறார். ஒரு கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறார். இதுவும் பார்த்தீங்கன்னா சிறப்பை கொடுக்கும். அதே போல் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது இந்த காலகட்டத்தில் வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். சொத்துக்களால் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. இன்னும் சொல்ல போனால் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருந்த சொத்து பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டத்தில் அந்த சொத்து பிரச்சனைக்கு, இடம் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போ அது இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ புதன் பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதும் சிறப்பு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள், சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல் 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறார். எதிர்பாராத ஒரு திருப்பு முனை, எதிர்பாராத ஒரு யோகம் 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது பார்க்க முடியும். அப்போ இந்த காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்க, சுக்கிர பகவான் கேந்திரத்தில் சஞ்சாரம் செய்வது நினைத்ததை சாதிக்க முடியும். நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு. படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு. வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். சென்றிடமெல்லாம் சிறப்பை பார்க்க முடியும். இந்த 25 நாட்களும் அமோகமான ஒரு யோகத்தை பார்க்க முடியும். உத்தியோகம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். உங்கள் கூட இருப்பவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலம். பண்ணை தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலம் நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும். ஜவுளி சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். அதே போல் தானியம் சம்மந்தப்பட்ட வியாபாரம், எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்குலாம் இந்த காலம் ரொம்ப சிறப்பை கொடுக்குங்க. அதே போல் சுக்கிரன் வலுவாக 4ஆம் இடத்தில் இருக்கிறார். வாசனை திரவியங்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு யோகத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வண்டி வாகனம் வாங்க முடியும் இந்த காலகட்டத்தில். அப்போ 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருப்பது எதிர்பார்த்தது எல்லாம் சிறப்பாக நடந்தேறும். கும்பராசிக்காரர்களுக்கு அரசியல் இருப்பவங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். வயதானவர்களுக்கு பாருங்கள், இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சில நற்பண்களை பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரனால் மிகச்சிறந்த நற்பண்களை இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க முடியும் கும்பராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.